friends and families, welcome to free baking class by Elfin. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக்லெஸ் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்கு யூஸ் பண்ணாமல் ப்ரௌனி எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரெசிபி வந்து கரெக்டாக தெரியும். கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி வந்து பேக் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா, இல்லை பேக்கிங் பற்றின தகவல் ஏதாவது தேவைப்படுதா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை, எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸில் பார்க்கலாம். பாத்திரத்தில் சுடு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். இது மேலே ஒரு பவுல் வைக்கணும். இந்த பவுல் வந்து இந்த தண்ணியை டச் ஆகக்கூடாது. அதே மாதிரி இதில் இருக்க புகையும் வெளியில் போகக்கூடாது, ஆவியும். அந்த சூட்டில் தான் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது மேலே ஒரு பவுல் வச்சாச்சு. ஓடிஜியை டைமரை 10 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடு செக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 170 டிகிரியில் ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா சேம் தான். அதாவது குக்கரில் சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு கிளாஸ் 2ல் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இருக்குல்ல, அதை எடுத்திருக்கேன். அதாவது 250 ml கப்பில் 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்ட்டு பட்டர் எடுத்திருக்கேன். அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கூலிங் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் நல்லா வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து சொல்கிறீங்க, எனக்கு சாக்லேட் வந்து கட்டி கட்டியாக வருதுன்னு. கீழே இருக்க தண்ணியும் இந்த பாத்திரமும் டச் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஓவர் ஹீட்டில் சாக்லேட் மெல்ட் ஆகாமல் அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால அந்த தண்ணி வந்து இந்த பாத்திரத்தை அடியில் தொடாமல் இருக்கணும். அதோட ஆவி, அதாவது ஹீட்டு மட்டும் சேர்ந்து மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகி கிடைக்கணும். பாருங்கள், என்ன ஒரு சில்கி ஸ்மூத் மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வந்து சாக்லேட்டும் பட்டரும் நம்மளுக்கு அரைஞ்சி கிடச்சிருக்கு. இப்போ கட்டிகள் எதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இதை பாத்திரத்தை மேலே எடுத்துடலாம். இந்த சுடு தண்ணியை தனியாக வச்சிடலாம். இப்போ இது சுத்தமாக ஆறணும் அப்படின்லாம் இல்லை. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணலாம். இது வந்து கண்டென்ஸ்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மில்க் மெய்டுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ப்ரௌனி பண்ண போகிறோம். இது வந்து கரெக்டாக 144 ரூபா அளவு உள்ளது. இதோட எம்எல் பார்த்திங்கன்னா 380 கிராம் அளவு இருக்கும். அதாவது இது கொஞ்சம் பெரிய டின்னு தான். அதே மாதிரி இந்த ப்ராடக்டை நீங்கள் அந்த சீல் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து வெளியிலே நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 7 டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ இதை வந்து நான் 250 ml கப்பில் 1/2 கப் அளவு எடுத்துக்க போகிறேன். வந்து 250 ml கப்பில் 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம அந்த சாக்லேட் கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எக்கு சேர்க்காமல் பண்ணும்போது இதுதான் வந்து பெஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம சுகர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து இந்த மில்க் மேடில் இருக்க ஸ்வீட்னஸ்ஸே இதுக்கு போதுமானதாக இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க சக்கரை சேர்க்கலைன்னு, அது தேவையில்லை. இதுவே செம்ம ஸ்வீட்டாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாகும், அதனால கவலை இல்லை. இது வந்து இந்த பேட்டர் அப்படி தான் ஆகும். இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சரில் தான் வரும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. மேலே வந்து நான் ஒரு ஜல்லடை வச்சுக்கிறேன். கரெக்டாக 1/4 கப் அளவு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவு இல்லைனாலும் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு டார்க் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம வந்து எக்கு சேர்க்காததுனால மட்டும்தான் இந்த பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கோம். இல்லைன்னா நம்ம வந்து மற்ற ப்ரௌனிஸ் எல்லாம் நம்ம பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது இதை எதுக்கு வந்து நம்ம சளிச்சு எடுக்கிறோன்னா, ஒவ்வொரு நேரங்களில் கோகோ பவுடர் வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அது அப்படியே போய் பேட்டரில் இருந்துச்சுன்னா அது கடிப்படுற நேரம் வந்து அப்படி கசப்பு ஏற்படும். அதனால தான் நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்க சொல்கிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதில் பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இதுவே போதுமானதாக இருக்கும். மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு அப்படியே வந்து பேட்டர் வந்து கெட்டி ஆயிரும். இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் இப்படி கெட்டியாக தான் இருக்கும், அதாவது நார்மல் பேட்டரை விட கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் சாக்கோ சிப்ஸு சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ளெயினாக தான் பண்ண போகிறேன். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து 1/2 kg ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பேட்டர் வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக தான் இருக்கும், அதனால் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பேச்சுலா வச்சு ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு ஈவன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும், அதனால் ரொம்ப கெட்டியெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு நம்ம லெவல் பண்ணுற அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி லெவல் பண்ணிக்கலாம். இது மேலே நீங்கள் சாக்கோ சிப்ஸோ இல்லை சாக்லேட்டோ சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஓவனில் வச்சிடலாம். பேட்டரை சென்டர் ரேக்கில் வச்சுட்டு டைமரை வந்து 20 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு 170 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். சிம்மில் வச்சுட்டு அதில் வந்து 20 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கிளாஸ் 2ல் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன். டூத்பிக்கில் ஒட்டாமல் க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ப்ரௌனி வந்து நல்லா சூடாரி சூப்பராக இருக்குது. வந்து இதை டின்னிலேருந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். நான் பேப்பரை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக எவ்வளோ அழகாக டெக்ஸ்சராக வந்திருக்குன்னு. நம்ம சாக்லேட் ப்ரௌனி, அதாவது எக் போட்டு ப்ரௌனி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும், எந்த வித மாறுதலுமே இருக்காது. கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ப்ரௌனி எவ்வளோ ஒரு ஜூஸியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு டபுள் சாக்லேட் இருக்கும்ல அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த மேலே இந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்படி பண்ணால் தான் ப்ரௌனின்னே கஸ்டமர்ஸ் வந்து ஏற்றுப்பாங்க. இந்த ப்ரௌனி வந்து சாப்பிடவும் அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும், அப்படியே வாயில் வச்ச உடனே கரையிற ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும், டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் வீடியோஸ் போடலை அப்படின்ட்டு. ஹாலிடேஸ் வந்தாலே நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊருக்கு போயிடுவோம். சொந்த ஊருக்கு போனாலே அங்கே போய்ட்டு ஃப்ரீயாக இருக்கிறோம்லாம் இல்லை, நிறைய ஒர்க் இருக்கும், அதாவது பர்சனல் ஒர்க்கு நிறையா இருக்கும். அந்த ஒர்க்கெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது, அதனால தான் வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியலை. இனிமேல் ஸ்கூல் ஹாலிடேஸ்லாம் மே மாதம் தான் வரும். ஸோ இனிமேல் அந்த டைமில் தான் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் இனிமேல் கிளாஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இனிமேல் கிளாஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுறோம். எல்லோரும் என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, என்ன ஸ்ட்ரகிள் ஆகிட்டிங்களா, என்னாச்சுன்னு நிறைய பேர் நல்லா விசாரிச்சிங்க. உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு ரொம்பவே நன்றி. சாதாரணமாக ஒரு 0லேருந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கி 41,000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அந்த சப்போர்ட் அண்ட் லவ் எல்லாமே உங்களால் தான். உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல்.